நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதி நடுவு நிலைமை. இப்ப நாம ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் கீழாக சட்டம், நீதி போன்ற துறைகள் செயல்படுவதினால் ஆட்சியாளர்களுக்குத்தானே நடுவு நிலைமை என்ற ஒன்று தேவை. இதற்கும் ஆன்மீகத்திற்கும் நடுநிலைமைக்கும் தத்துவார்த்தங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்ப நம்மை சுற்றி பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அதாவது இந்திய தேசத்தினுக்கு உரியதாகிய தத்துவார்த்தங்கள், அதனை விளக்க எழுந்த கோட்பாடுகள், அவைகளை பின்பற்றக்கூடிய மதம், இவர்களுக்குள்ளாக பலவேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கு. இறைவனை அவர்கள் உணருகிறார்கள். அந்த இறைவனை நோக்கிய வழிபாட்டு செயல்முறைகளில் வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இந்த வேறுபாடுகள்ல நடுநிலையோடு நின்று நாம் ஏற்பனவற்றை ஏற்கணும், நீக்குவ என்ற அளவில் உள்ள செயல்களை நீக்கணும். அதுக்கு ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். காஞ்சி மாநகரத்தினுக்கு ஆதிசங்கரர் வந்த பொழுது அங்கு இருந்தவர்கள் இறைவிக்கு பலியிட்டுதான் தங்கள் வழிபாட்டை செய்து கொண்டிருந்தார்கள். உயிர் பலி, விலங்குகள், பறவைகள், இவைகளை கொண்டு. உடனே அங்கு ஆதிசங்கரர் போய் அவர்களிடம் விவாதிக்கிறார். இறைவியானவள் தாய்மையின் வடிவம். அந்த தாய்மையின் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவிக்கு அவளால் படைக்கப்பட்ட உயிர்களையே கொன்று நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அந்த தாய் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்வாள்? ஆகவே இது தவறு என்று சொன்ன பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை, எங்களுக்கு இதுதான் வழிபடும் முறை, இதனை நீ மாற்ற வேண்டும் என்றால் எங்காயிலும் ஒரு காய்ந்த கிளையிலை இலைகளை தளிர்க்க வைக்க முடியுமான்னு கேட்ட பொழுது ஆதிசங்கரர் செய்வதாக சொல்லி அம்பிகையை அவர் மனத்தகம் நிறுத்தி தவம் செய்ய அந்த உலர்ந்த மரம் தளிர்க்க தொடங்கியது. உடனே அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாங்கள் இவ்வாறு மேற்கொண்டது தவறு என்று உணர்ந்து உயிர் பலி இடுவதை தவிர்த்தார்கள். இது சங்கர விஜயம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது ஒரு பக்கம். கர்நாடக மாநிலத்துல மத்துவர் என்கின்ற ஒரு சமய சிந்தனையாளர் வந்த பொழுது அங்கிருந்த பெரும்பான்மையான வழிபாட்டு முறையினர் அனைவரும் உயிர்கொலை செய்து வழிபாடை மேற்கொண்டிருந்தார்கள். இதை அவர் தவறுன்னு சொல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கிறவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாங்கள் இப்படி வழிபாடு செய்வதையே வழி வழியாக கொண்டிருக்கிறோம், இதை எங்களால் மாற்றுதல் என்பது முடியாது. இதற்கு மாற்றாக ஏதாகிலும் ஒரு நாங்கள் ஏற்கக்கூடிய அளவினுக்கு ஒரு உபாயத்தை கூற முடியுமான்னு கேட்ட பொழுது உடனே அவர் சொன்னார், அந்த உலர்ந்த தேங்காய் இருக்கல்ல, கொப்பரைன்னுவார்கள், அதில் விலங்குகள் போலையும் பறவைகள் போலவும், அதுபோல அந்த இனிப்பிலே வெள்ளம் இருந்தது என்று அதுல விலங்குகள் போல பறவைகள் போல உருவங்களை செய்து அதை நீங்கள் இறைவனுக்கு படைப்பதாக இருந்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுவான், உங்களுக்கும் பலியிட்டதனுடைய நிறைவும் கிடைக்கும், உயிரையும் கொல்ல வேண்டும்.
அந்த வழக்கை இன்று வரை நீங்கள் தொடருவதை கர்நாடகாவில் பார்க்கலாம். கர்நாடக முறைப்படி திருமணங்கள் நடைபெற்றால் அவர்களினுடைய திருமண சடங்குகள்ல இந்த சர்க்கரையினாலும் கொப்பரையினாலும் செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்கும். இது அவர்களினுடைய வழக்கம். அப்புறம் அதற்கு மறுப்பு தெரிவித்து அதுவும் தவறுதான், பாவனை வாயிலாக செய்வதும் தவறுதான் என்று சமணம் அதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை கற்பித்து அதை மறுத்து ஒரு நூலே எழுதியது யசோதரா காவியம். அதனால இந்த அடிப்படையான உணர்வு, உயிர் கொலை செய்து இறையை வழிபடுதல் தவறு. அப்ப நடுநிலையில நின்று இறைவன் உயிர்களை தருபவனாய் இருக்கிறான், உயிர்களை காப்பவனாய் இருக்கிறான். அந்த உயிர்கள் உரிய காலம் வரைக்கும் இந்த உலகிலே வாழ்ந்து அவைகளை எப்பொழுது தன்பால் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவனாக முடிவு செய்கிறான். அப்படிப்பட்ட சூழல்ல நாம சென்று உயிர்களை பலியிடுதல் நம் தேவைக்காக, நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசைக்காக உயிர்களை பலியிடுதல் தவறு. அப்ப இந்த சித்தாந்தம் தான் நடுநிலம். இறைவன் அன்புமயமானவன், அருளின் பிறப்பிடம். அப்போ அன்பும் அருளும் உடைய ஒருவனிடம் எந்த உயிரினையும் சென்று பலியிடுதல் கூடாது. சாதாரண விளக்கம், அவ்வளவுதான். இதை சொல்லுதல் தான் நடுநிலை. இப்ப நமக்கு நம் நாட்டுல தோன்றின பல மதங்கள், நீங்க பெரிய புராணத்தை நாம படித்த பொழுது தெரியும். பெரிய புராணத்துல திருநாளை போவார் சரித்திரத்தில் அவர் வாழ்ந்த ஊர்ல அவரன்றி ஏனைய பிற உழவர்கள் எல்லாம் தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கிராமத்து இறையை வழிபாடு செய்தற்கு மது அருந்துதலும் உயிர் பலியிடுதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். இத பிற்காலத்துல நந்தனார் சரித்திர கீர்த்தனையில ரொம்ப அழகா கோபாலகிருஷ்ண பாரதி எழுதி காட்டுவார். அப்போ எல்லா விதமான வழிபாட்டு முறைகளிலும் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இறைவனை அடைவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணம், அதனை நடத்தக்கூடிய பாதை, இதை பற்றி கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கணும். இதான் நடுநிலைமை. ஏனென்றால் உலக நாடுகளிலேயே 2 கோட்பாடுகள் தான் இன்று வரை செல்வாக்கோடு இருக்கு. இந்த ஆங்கிலத்துல சொல்லும் போது மீன்ஸ் அண்ட் எண்ட், எண்ட்ஸ் அண்ட் மீன். என்ன பொருள்னா, அடையக்கூடிய இலக்கு எவ்வளவு தூய்மையானதோ அதே போல் அதனை நோக்கி செல்லக்கூடிய பாதையும் தூய்மையானதாக இருக்கும். முடிவு எந்த அளவினுக்கு இன்றியமையாததோ அதற்கு இணையான அளவினுக்கு இன்றியமையாத வழிமுறை இருக்க வேண்டும். இல்லை, எனக்கு முடிவு மட்டும்தான் முக்கியம், அதனை அடைவதற்கு நான் எந்த விதமான செயல்பாட்டையும் செய்வேன்னு சொன்னா இது ஆபத்து. அதனாலதான் நம்முடைய தத்துவங்கள் என்ன சொல்லுகின்றன, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை 3ஆக பகுக்கிறது. அதை நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், இதோ இதனை தத்துவத்தினுக்காக மட்டுமே விளக்குவதாக நினைக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய 3 பெரும் ஆற்றல்கள் இச்சா, கிரியா, ஞானம். இதை நீங்க அந்த வட சொல்லுல சொல்லும் போதுதான் கொஞ்சம் குழப்பம். தமிழ்ல தெளிவுபடுத்திக்கலாம். இச்சை என்றால் ஒன்றின் மீது உண்டான ஈடுபாடு, அது ஆசைன்னு சொல்லலாம். கிரியா என்றால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வழிமுறை, செயல்பாடு. 3வது ஞானம், அறிவு. அப்போ எது எதிலிருந்து தோன்றுகிறதுன்னா முதல்ல அறிவு தோன்றும். இந்த அறிவினிலிருந்து ஆசை தோன்றும். அந்த ஆசையிலிருந்து செயல்படும் முறை தோன்றும். இது உலக வரலாற்றோட ஒட்டி பாருங்கள், நம் நாகரீகத்தின் வளர்ச்சியை ஒட்டி பாருங்கள், சரியா இருக்கும்.
முதல்ல அவன் ஏதாகிலும் ஒன்றை அடைய வேண்டும்ன்ற இலக்கு அறிவுபூர்வமாக பார்க்கிறான். அதனை அடைதற்கு உண்டான ஆர்வம், அதனை செயல்படுவதற்கு உண்டான செய்தி. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? அடிப்படையிலேயே அறிவுதான் முதன்மையானதுன்னா நடுநிலையோடு கூடிய அறிவு இருக்கணும். நடுநிலை பிறழ்ந்த அறிவு அபாயத்தை தரும். நாம் ஒன்றை அடைய வேண்டும்னு ஆசை கொள்ளலாம். ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒன்றை அடைய வேண்டும், ஒன்றை பெற வேண்டும்னு ஆசை கொள்ளலாம். ஆனால் பெறுதற்கு உண்டான அந்த ஆசையை அடையக்கூடிய வழிமுறை தெளிவாக இருக்க வேண்டும் என்று அறிவினை கொண்டு வலியுறுத்தும். இல்ல அடைவதுதான் நோக்கம், அதன் பாதை எதுவாக இருந்தாலும் எனக்கு குழப்பம் இல்லைன்னா அது நடுநிலைமை ஆகாது. சில கோட்பாடுகள் அவ்வாறு வகுத்தன. உன்னை நீ திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு எதனையும் செய்யலாம். உலகாயனம் எப்படி? என்னை நான் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு அடுத்தவரை துன்புறுத்தலாமா? அடுத்தவர் மாட்டு உண்டான செல்வத்தை அபகரிக்கலாமா? உலகாயுதம் அது தவறுன்னு. நீ இந்த உலகில் வளர்ந்ததன் பிறந்ததன் காரணமே இந்த உலக இன்பங்களை துய்த்தல் தான். அதற்கு ஏற்றாற்போல் எதனையும் செய். அது மரபு கிடையாது. இப்ப அறிவு அடைவது இறைநிலை என்றாலும் அப்பொழுது நம்முடைய அறிவினை கொண்டு அந்த இறைநிலையை அடைதலுக்கு உண்டான நேர்மையான, யார் ஒருவருக்கும் இடைஞ்சல் தராத ஒரு வழியை பின்பற்றும். அதற்கு நடுநிலைமை தேவை. அதற்கு நடுநிலைமை தேவை. நாம் நம்முடைய வழிபாட்டு முறை மட்டும் சிறந்தது சரிதான். அந்த வழிபாட்டு முறையினை மேற்கொள்ளுகின்ற பொழுது மற்றோருக்கு அது ஒரு இடர்பாடாக, இடைஞ்சலாக இருக்கிறது என்றால் நாம் நம்முடைய வழிபாட்டு முறையை இடைஞ்சல் இல்லாத நிலையில செய்தற்கு முன்வருதல் என்பது நடுநிலை. இது ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய அளவிலே பேசப்பட வேண்டும். நடைமுறை உலகியல் வாழ்க்கையில இதை பேசுவதை காட்டிலும் ஆன்மீகத்துல நிறைய பேசு. இதை பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகள் உருவாக்கப்பட்டு விட்டன. இறைமையை நடுநிலையோடு அணுகணும். அப்பொழுதுதான் இறைமையை பற்றின விளக்கங்கள் நமக்கு புரியும். அதனால இந்த இடத்துல திருமந்திரம் நடுநிலைமை என்பது குறிப்பாக இறை வழிபாட்டில தத்துவ நோக்கில் இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இதனை கையாள வேண்டும். தத்துவத்திற்கு ரொம்ப அடிப்படை. அதனாலதான் இந்த பாடலை எப்படி தொடங்குகிறார்? நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானம் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நரகத்துக்கு பின்னாடி விளக்கம் வரும். நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேன். திருக்குறள்ல கயமைன்னு ஒரு அதிகாரம். அதுல வள்ளுவர் என்ன பண்ணுவார்? கயவர்களை தேவர்களோடு ஒப்பிட்டு ஒரு குறள் எழுதுறார். தேவர் அணையர் கயவர். வார்த்தையை கவனிங்க. தேவர்களை போன்றவர்கள் தான் கயவர்கள். அது எப்படி? அவரும் மேவன செய்தொழுகலாம். அந்த தேவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பார். அதே போல கயவர்கள் எல்லோருக்கும் தீமையே செய்வார்கள். ஆகவே இவர்களையும் கட்டுப்படுத்த முடியும். அப்ப மனித வாழ்க்கையில நாம மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல் யார் ஒருவருக்கும் இன்னலையோ இடைஞ்சலையோ
தராது இருக்கிறது என்ற நடுநிலை சிந்தனை. நடுவு நின்றார்க்கு எவன் ஒருவன் நடுநிலைமையிலிருந்து பிறழாது இருக்கிறானோ அவனுக்குதான் ஞானம் வாய்க்கும், அவனுக்குதான் உண்மையான அறிவு கிடைக்கும். நடுநிலையிலிருந்து பிறழ்ந்தான் என்றால் அவனுக்கு அறிவு இல்லாது போகும். அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவியா இருக்கு. நமக்கு வருவதற்கு உண்டான துன்பத்தை காப்பதற்கு உண்டான கருவியே அறிவுதான். இப்ப அந்த அறிவின் துணை கொண்டு துன்பம் வராத வகையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்ல நடுநிலைமையோடு ஈடுபட வேண்டும். இது ஒரு பெரிய அழகான செய்தி. ஒன்று வேண்டும், இதை நான் சொல்லுவது கொஞ்சம் மிகையாகவும் இருக்கலாம், இல்லை இப்படி மரபாகவும் இருக்கிறதான்னு யோசிக்க. பழங்காலத்துல கோவிலை சுற்றிதான் குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த குடியிருப்புகள்ல யாரேனும் இறந்து போனால் கோவிலை சாற்றி விடுவார்கள். என்ன காரணம்னாக்க ஆகமங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய கருத்து வேறு. ஏனென்றால் அந்த கோவிலுக்கு உண்டான தீட்டு என்கின்ற ஒன்று மரணத்தினால், மரணம் பற்றிய செயல்களினால் வரும். அதெல்லாம் நோக்கம். இது ஆகமங்களினால் சொல்லப்பட்ட ஒரு அடிப்படை சிந்தனை, அவ்வளவுதான். கோயில் மூடப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மரணம் நடந்த இல்லத்துல மரணித்தவரது உடலானது எடுத்து செல்லப்பட்டதன் பிறகு அந்த மரணம் நடந்த வீட்டினை நீர் கொண்டு மெழுகியதன் பின் கோவில் திறந்து அங்கு நீரினால் கோவில் முழுவதுமாக மெழுகப்படும். என்ன காரணம்? இறைவன் மேலானவன் தான். அங்க என்ன நடுநிலைமை? இந்த மரணம் நடந்த வீட்டினுக்கு பலர் வருவார்கள். அந்த மரணம் நடந்த வீட்டிலே அந்த மரணம் எதனால் ஏற்பட்டது, எது குறித்து, என்ன நோய் குறித்து தெரியாது. இதனால் பரவக்கூடிய கிருமிகள் பின்னர் கோவிலுக்கு வரக்கூடிய மாந்தர்களின் மீது படருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே பொது இடமான கோவில முதல்ல மூடிடும். திறக்கின்றதற்கு முன்பு அதை முழுவதுமாக நீரினால் துடைத்து அதுல மஞ்சள் என பிற கிருமி நாசினிகளை கலந்து துடைத்து அப்புறம்தான் கோவிலுக்கு வழி. அடிப்படையில் இந்த சிந்தனையை புரிந்து கொள்ளும். இது தீண்டாமை என்ற அடிப்படையில் அறிவினால் இந்த இடத்துல ஆன்மீகம் வளர்க்கப்பட வேண்டிய சூழல்ல சமூகத்தில் யாரேனும் ஒருவருக்கு இதனால் ஒரு தீமை வந்துவிடக் கூடாது என்பதனால் நடுநிலையோடு கோயில் அடைக்கிறார். இதான் அடிப்படை. அதனாலதான் இது நம்ம கோவிலுக்கு சொல்லுவதை காட்டலாம். வீட்டுக்கு பாருங்க, மரணம் யாரேனும் ஒருவர் இல்லத்துல நடந்தால் அந்த வீட்டுல அந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் விளக்கேற்ற மாட்டார்கள், அடுப்பேற்ற மாட்டார்கள். இதுக்கு ஆகமத்துல என்ன விதி சொல்லப்படுகிறது? பழைய காலத்துல தீயினை 3 நிலைகள்ல பாதுகாக்கும். ஆகவனி காரிகபத்தியம் தட்சிணானீயம். ஆகவனீயம்
கார்க பக்தியம் தட்சிணானீயம். ஏன்? நம்ம இல்லறத்துல இருக்கக்கூடியவர்கள் அன்றாடம் உணவினை சமைப்பதற்கு காருக பக்தியம், வேள்வி போன்று இருக்கக்கூடியவற்றினுக்கு வளர்க்கக்கூடிய தீ ஆகவனே, இறந்தோருக்காக வளர்க்கப்படக்கூடிய தீ தட்சிணானி. அப்ப இறந்தவருக்காக வளர்க்கப்பட்ட தீ வாயில்ல வைக்கப்பட்டது. அதனால வீட்டுக்குள்ள மற்றைய 2 தீக்கள் வளர்க்கப்படும். இவையெல்லாம் ஒரு காலத்துல சுகாதாரத்தினுக்காகவும் தூய்மையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சொல்லப்பட்டவை. இதற்குன்னு நூல்கள் இருக்கு. யாரும் அந்த நூலெல்லாம் வாங்கி படிக்கிறதே கிடையாது. இது என்னமோ வடமொழியில இருக்கக்கூடிய ஒன்று இல்ல, தமிழ்ல இருக்கு. ஆசாரக்கோவை. ஆசாரம்னா ஒழுக்கம். ஒரு பெரிய வார்த்தையும் கிடையாது. ஆசாரம்ன்ற சொல்லுக்கு ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தினை எவ்வாறு நீங்கள் பின்பற்ற வேண்டும்? ஒழுக்கமாக இருத்தல் என்பதன் அடிப்படையே என்ன? எல்லா சூழ்நிலையிலும் ஒருவன் தன்னிலை மாறாமல் நடுநிலையோடு இருக்க, அதுதான் தலையாய ஒழுக்கம். அதுல நின்றாலேயே ஏனைய பிற ஒழுக்கங்கள் உடனாகி போகும். அதனாலதான் இவர் சொன்னார், இந்த நடுநிலையில் நிற்றல் என்பது ஞானத்தின் வெளிப்பாடு. நடுநிலையில இல்லையா ஞானம் வெளிப்படாது. அதனால்தான் நடுநிலை நின்றார்க்கு அன்றி ஞானம் இல்லை. எவ்வுயிரும் என்னுயிர் போல எண்ணி இறங்குதல். தாய்மானவர் சொன்னார், நடுநிலைமை. எல்லா உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் எனக்குள் ஏற்படக்கூடிய துன்பத்தினுக்கு இணையானது. அதனால்தான் வள்ளலார், எனக்கு வருத்தம் இருப்பது போல ஒரு பயிர் வாடியது என்றால் அது துன்புறுகிறது, அதை கண்டு நான் வருந்துகிறேன். வள்ளுவர் வேடிக்கையா கேட்டார், அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் எப்படி பொருள் புரிஞ்சுக்கணும்? பிரிதின் நோயை தன் நோய் போல் எவன் போற்றுகிறானோ அவன் அறிவுடையவன். பிரிதின் நோயை நடுநிலையோடு தனக்கு உரியதாக அந்த நோயும் உள்ளது என்று எண்ணாதவன் நடுநிலை அற்றவன். அவ்வளவுதான். மனிதனுக்கு அறிவினது நோக்கமே இந்த மானுடம் தழைக்கணும், மானுடம் சிறக்கணும். யோசித்து பாருங்கள். பெரும் பெரும் சாதனையாளர்கள் எல்லாம் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிகிறார்கள். கண்டறிந்ததன் பின் என்ன செய்கிறார்கள்? அதை மனித குலத்தினுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவான், ஐ ஆம் டெடிகேட்டிங் திஸ் டு த பீப்புள். அதான் அறிவின் வெளிப்பாடு. தன்னால் கண்டறியப்பட்ட ஒன்றை தன்னை என்று வேறு யார் ஒருவரும் தெரிந்து கொண்டு விடக் கூடாது என்பதற்காக எவன் ஒருவன் மறைத்து இருக்கிறானோ அவனுக்கு அறிவு இருப்பதாகவே எண்ண வேண்டும். இப்ப நம்மை சுற்றி நமக்கு தேவையான நல்ல பல செயல்களை கண்டறிந்தவர்கள் யாரோ அவர்களெல்லாம் தன்னளவிலேயே அதை வைத்திருந்து எங்களை தவிர வேறு யார் ஒருவரும் இதை பயன்படுத்த முடியாதுன்னா அது அறிவாகாது. அதனாலதான் நடுநிலை என்பது ஞானம், அதாவது விஸ்டம். நாலெட்ஜ் இல்லை, அதுக்கு மேல ஒரு படி, அது விஸ்டம். ஞானம் என்பது விஸ்டம், நாலெட்ஜ் என்பது அறிவு. அப்ப அந்த ஞானம் வேண்டும். என்ன சொன்னோம்? எல்லாம் இன்புற்று இருக்க வேறொன்றும் அறிய பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அவர்கள் இன்பம் வருவதற்கு உரியதாகிய வழி எதுவோ, அவர்கள் மாட்டு உண்டான துன்பத்தை போக்குவதற்கு வழி எதுவோ அதை உங்கள் ஞானத்தினால்
மேற்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நடுநிலையாளர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் ஞானத்தின் பயன். யார் இப்ப எங்க நிலைமை போயிருக்குன்னா, நடுநிலைமையோடு நின்று அடுத்தவருக்கு உதவுவது மேலான நிலை. நடுநிலையோடு நின்று நமக்கு ஏன் வம்பு, நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்த்து கொள்ளலாம்னு இன்றைக்கு இருக்கிறதே பெரிய ஞானம். மாறாக நம்மால் பிறருக்கு எந்த அளவில் தீயதை செய்ய வேண்டும், எந்த அளவில் பிறருக்கு துன்பத்தை தர வேண்டும் என்றெல்லாம் செயல்படக்கூடிய சமூகத்துல நாம வாழும். நாம மட்டும் இல்லை, நம்மை ஆளுதற்குரிய பொறுப்பில் உண்டான ஆட்சியாளர்களும் இதுதான் செய்கிறார். இங்க எந்த ஒரு நடுநிலைமையும் இல்லை. அதனால ஞானம் இல்லை. நடுநிலை இல்லாதவர்களுக்கு ஞானம் இல்லை. அடுத்தவரைய சொன்னார் பாருங்க, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. எவன் ஒருவன் நடுநிலையோடு செயல்படுகிறானோ அவனுக்கு நரகம் இல்லை. நரகம்ன்றத நீங்க இறந்ததன் பின் சென்று சேரக்கூடிய ஓர் துன்பம் தருவதற்குண்டான இடம்னு கற்பனையே பண்ணாது. ஒரு சின்ன மேற்கோள் சொன்னா புரியும். அமெரிக்கால இருந்த முன்னாள் ஜனாதிபதியில ஒருவர் ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு முறை அவர் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டே வீதி வழியாக சென்று கொண்டிருந்தார். அந்த வீதியில ஒரு கழிவு நீர் ஓடை, கட்டர், அதுல ஒரு குட்டி பன்றி விழுந்து விட்டது. அதுக்கு வெளியே வர முடியல. அது கத்திக்கொண்டே இருந்தது. பல பேர் அவ்வழியாக போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். யாரும் அதை பொருட்படுத்தல. லிங்கன் போய் அந்த பன்றி குட்டியை எடுத்து வெளியே விட்டு அது அப்படியே உடலை சிலிர்த்து கொண்டு ஓடத் தொடங்கியது மகிழ்ச்சியாக. உடன் வந்தவர்கள் லிங்கனை பாராட்டினார். பாருங்கள் எவ்வளவு பொது நலத்தோடு அவர் செயல்படுகிறார். ஒரு பன்றி அதனது துன்பம் கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனது துன்பத்தை போக்குவதற்கு எவ்வாறு அவர் பொது நலத்தோடு செயல்படுகிறார் சொல்லி பாராட்டின உடனே லிங்கன் மறுத்தரது பொது நலம் அல்ல, தன்னலம்தான். அதனது இடைவிடாத துன்ப ஒலி எனக்கு துன்பத்தை தந்தது. நான் என் துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது கத்தாமல் இருக்கக்கூடிய செயலை நான் செய்ய வேண்டும். கத்தாமல் அது இருக்க வேண்டும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? அதை அது விழுந்த இடத்திலிருந்து வெளியே எடுத்து விடும். ஆகவே அதனை வெளியே எடுத்து விட்டேன். அது மகிழ்வாக ஓடியது. அதனால் இதுவரைக்கும் என் மனத்தில் தோன்றின வருத்தம் தீர்ந்தது. அப்ப அந்த வருத்தத்தோட நாம வாழறோம் இல்லையா, அதுக்கு பேரு நரகம். வாழுங்காலத்து நாம் எந்த அளவினுக்கு வருத்தத்தோடு வாழுகிறோமோ அந்த வாழ்க்கைக்கு பேரு நரகம். வாழ்ந்து முடிஞ்சு செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நரகம் வேண்டாம். யாருக்கு தெரியும்? வாழுங்காலத்து நாம் நம்மால் இயன்றவரை நடுநிலையோடு பிறருக்கு உரியன செய்தோம். அதனால ஒரு நிறைவு. ஆகவே நமக்கு அது மகிழ்ச்சி, நம் மனத்தினுக்கு ஒரு அமைதின்னு எவன் நினைக்கிறானோ அவன் சொர்க்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். சொர்க்கம் நரகம்ன்றதெல்லாம் மரணத்திற்கு பின்னாகலாம் யோசிக்கவே வேண்டாம். நாம் வருந்தக்கூடிய அளவினதாகிய வாழ்க்கையை வாழுகிறோம்னு சொன்னா அப்ப நாம் வாழும் காலமே நரகம். வாழும் காலமே நரகம். அதை யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது. வாழ்ந்து மரணம் அடைந்த பின் வரக்கூடிய நரகம் சொர்க்கத்தை பற்றி என்ன கவலை? அவைகளினால் என்ன புண்ணியம்? நாம வாழுங்காலத்துல எந்த விதமான தவறான கருதுகோள்கள் இல்லாமல் வாழும் ஒவ்வொரு நாளும்
எந்த விதமான வருத்தத்தையும் மனத்தினுள் கொள்ளாமல் இயன்றன நல்லதை செய்கிறோம் என்ற நிறைவோடு மகிழ்வோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு சொர்க்கம்தான். வாழ்நாள் முழுக்க பிறரை வருத்தியும் துன்புறுத்தியும் அதனால நாம துன்பட்டும் வாழுகிறோம்னு சொன்னா இதை காட்டில வேற என்ன நரகம் வேணும்? வாழுங்காலத்துல நம்மை சார்ந்தவர்கள் நம்மை கண்டு இன்முகத்தோடு நம்மோடு நெருங்கி நம்மோடு பழகி நாம் அவர்களோடு அளவலாவக்கூடிய நிலையில வாழ்நாள் முழுவதும் இருக்கோம்னா அதை காட்டிலும் சொர்க்கம் எதுவும் கிடையாது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 6 குறைகள் இருக்கு பாருங்க: காம, மோக, லோப, கோப, மத, மார்ச்சரிய. இந்த 6 நீக்கினா எல்லோரும் நம்மை நேசிப்பார்கள். நம்ம மறந்தும் பிறர் நம்மை நேசிப்பதற்கு இடமே கொடுக்கறது இல்லை. சில பேருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம அப்படி கோபத்தோட இருந்தாதான் சார் நம்ம கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க. அதுவா வாழ்க்கை? அதனால நடுவு நின்றார்க்கு மனித வாழ்க்கையினுடைய வாழுதல் என்கின்ற முறையின் பொருள் தெரிந்து அதனை நடுநிலைமையோடு எவன் பின்பற்றுகின்றானோ அவனுக்கு நரகம் இல்லை. அவன் வாழுங்காலத்தும் துன்பம் இல்லை, வாழ்ந்து மறைந்ததன் பின்னும் நரகம் என்கின்ற ஒன்று இருப்பதாக கருதினால் அதுவும் இல்லாமல் போகும். நான் அதை பெரிய அளவுல மரணத்திற்கு பின் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் நரகத்தை பெரிதாக பேசுவதே இல்லை. வாழுங்காலத்துல நிறைவோடு இருக்கும். கண்டென்ட். வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவார்கள். எல்லோரும் இறைவனை வழிபடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு மீனவனும் இறைவியை நோக்கி இடைவிடாது எண்ணி எண்ணி அவள் அருளுக்காக காத்திருந்தான். இறைவி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். உடனே அவன் செய்து வைத்திருந்த உணவை அவன் மனைவி பரிமாற இவன் அருகில் இருந்து அதை பார்த்து மகிழ அந்த அம்பிகை உண்டு முடிந்ததன் பின் அவர்களுக்கு என்ன வேணும்? உடனே அவர்கள் உடனே சொன்னார்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு இருக்கிறது போதும், வேற என்ன வேணும்? உடனே அம்பிகை சிரித்து கொண்டு சொன்னாலாம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் தான் படைக்கிறேன். ஆனால் என்னாலும் கொடுக்க முடியாத 2 இருக்கு. ஒன்று அவரவர் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி, அவரவர் கொள்ளக்கூடிய நிறைவு. இது 2 என்னால கொடுக்க முடியாது, என்னாலேயே கொடுக்க முடியாது. ஏனென்றால் வாழும் காலத்துல நாம் மகிழ்ச்சியோடு வாழணும். நமக்கு ஏற்படக்கூடியன எல்லாம் அனுபவம். அது நம்மை ஏதாயிலும் ஒரு விதத்துல சரிப்படுத்துவதற்காக அந்த அனுபவம் நிகழ்ந்து இருக்கிறது என்று அந்த அனுபவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுபோல் நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அது நிறைவானது. அதாவது முயற்சியை இங்க குறை சொல்லல, முயல வேண்டும். முயலுதலினால் எது கிடைக்கிறதோ அதை நிறைவாக ஏற்றுக்கொள்ள தெரியும். அதாவது டிசையருக்கும் கிரீடியா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவைக்காக வாழுதல்னு ஒண்ணு இருக்கு, ஆசைக்காக வாழுதல்னு ஒண்ணு இருக்கு. தேவைக்காக வாழ்ந்தோம்னா அந்த தேவை முடிந்த உடனே நிறைவு வந்துடும். ஆசைக்காக வாழ ஆரம்பிச்சோம்னா ஆசைக்கு ஏது முடிவு? எல்லோரும் அதான் சொன்ன, ஆசைக்கு ஒரு அளவில்லை, எல்லாரும் அதான் சொல்றோம். நம்மால்
ஆசையினை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ எவன் ஒருவன் தனக்கு உண்டான தேவையை நிறைவு செய்த பின் நிறைவு அடைகிறானோ, அதே போல் எவன் ஒருவன் ஆசையற்ற நிலையில் நிற்கிறானோ, இந்த இரண்டையும் அவரவர் அன்றாட செயல்பாட்டின் மூலமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதை ரெண்டுத்தையும் கடவுளே கொடுக்க முடியாது, கடவுளாலேயே கொடுக்க முடியாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் எல்லாருக்கும் நிறைவை கொடுத்துட்டு போயிடலாமே, கடவுள் கொடுக்க முடியாது. மற்ற எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்கும். ஒரு சித்தர் வேடிக்கையா எழுதின, உலகத்துல இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் உன்னுடையது என்று இறையருள் கொடுத்ததன் பின்னும் மனித மனம் எதை தேடுமா? சங்க நிதியும் பதும நிதியும் கிடைத்தால் சௌக்கியமா இருக்குமே நினைக்க. ஏன் உலகத்துல இருக்கிற செல்வம் எல்லாம் உன்னுடையது. நம்ம இளம் பிராயத்துல ஒரு கதை படிச்சிருப்போம், மிடாஸ் டச்ன்னு. அதாவது ஒரு அறிவுறுத்தலுக்காக எழுதப்பட்ட கதை. இந்த மிடாஸ்ன்னு பேர், அவன் பேரு மைதாஸ்ன்னு தமிழ் எழுதுவாங்க. அவன் கடவுள்கிட்ட கடுமையான முறையில வரம் பெற்று என்னன்னு கேட்ட பொழுது, நான் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் கேட்டேன். ஆசை. இந்த கடவுள் கேட்கிறார், யோசித்து கேள். இல்ல இல்ல, எனக்கு இதுதான் கொடுத்து விடுங்க. அருகில் இருக்கிற பொருளை எல்லாம் தோன்றான், அது பொன்னாக மாறிக்கொண்டே வருகிறது. அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்னை போல் யார் பாக்கியவான்? பசி ஏற்பட்டது, அதற்குண்டான உணவினை தொட்டான், அது பொன்னாயிற்று. யார் சாப்பிடுகிறது? பருகும் நீரினை தொட்டான், பொன்னாயிற்று. ஆசையோடு அவன் மகள் அருகே வந்தால் அவளை தொட்டான், பொன்னாய். இப்ப ஆசையினால நமக்கு அவதிதான். நம்முடைய தேவை என்கின்ற ஒன்று, அதற்காக வாழுகின்ற வரைக்கும் நிறைவு வந்துடும். தேவையை மீறி ஆசையை வளர்த்து கொண்டு விட்டோம்னா அவதிதான், நிச்சயமா அவதி. இல்ல, மாற்று சிந்தனையே கிடையாது. அதனால நடுநிலைமையோடு யார் ஒருவன் நிற்கிறானோ, தேவைக்கு மட்டுமே வாழ தலைப்படுகிறானோ, நிறைவை பெறுகிறானோ, அவனுக்கு நரகம் கிடையாது. வாழுங்காலத்திலேயே மகிழ்ச்சியோடு இருப்பான், வாழும் காலத்துல நிறைவோடு இருப்பான், குழப்பமே கிடையாது. மூன்றாவது நிலைக்கு போனார், நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார். பற்றற்ற நிலை வந்துட்டதுன்னா அவனே தேவம், அவனே தெய்வம் ஆயிடுறான். நடுவு நின்றார். எவன் ஒருவன் ஆசையை நீக்குகிறானோ, எவன் ஒருவனுக்கு போதும் என்ற மனம் தோன்றுகிறதோ, அவன் தேவனாயிடுறான். எனக்கு இது போதும், எனக்கு எதன் மீதும் ஈடுபாடு இல்லை, எனக்கு உரியன இது கிடைத்தால் போதும். இந்த மனநிலை வந்து விட்டதுன்னா அவனை யாரும் வெல்ல முடியாது. யார் ஒருவனுக்கும் நீங்கள் சென்று அவர்களிடம் உண்டான தேவைகளை அறிந்து ஈடுபாட்டோடு உங்கள் பக்கம் இழுக்க முடியாது. அந்த நிலைக்கு வரணும். இந்த தேவையற்ற ஆசை, தேவைக்கு மிகுதியானவற்றை தேடுதல், நிறைவே இல்லாமல் நான் சொல்லுவார் இல்லையா, பழம்பாடல்ல 2 பாட்டு உண்டு. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடர்கள் கேள், கூடு விட்டு ஆவி இங்கே போன பின் பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம். எவ்வளவு ஆசை! இன்றைக்கு உலக பொருளாதாரம் என்ன சொல்லுகிறது? அடுத்த தலைமுறைக்குன்னு நீ அதையும் சேர்த்து வைக்காத. இருக்கின்ற வரைக்கும் உன் வாழ்க்கையை உன்னால் ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு
செலவு செய்து மகிழ். அடுத்த தலைமுறைக்கு உரியது அவன் பார்த்துக் கொள்வான். நீயாக ஒன்றை சேர்க்க சேர்க்க துன்பத்தை விலை கொடுத்து வாங்குவது. மற்றொரு பாட்டும் பழம்பாடல் சொல்லும், ஒரு நாள் உணவை ஏல் என்றாய் ஏலாய், ஒரு நாள் உணவை ஒழி என்றாய், மன்னிக்கணும், ஒழி என்றாய் ஒழியாய், இரு நாள் உணவை ஏல் என்றாய் ஏலாய், என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழுதல் அறிவு. வயிற்றுக்கிட்ட போயிட்டு ஒரு நாளைக்கு உண்டான உணவை ஒழித்து பட்டினி கெடான்னு சொன்னாலும் கேட்காது. சரி, மாறாக 2 நாள் உணவை ஒரே நாள்ல சாப்பிடுன்னு சொன்னாலும் நம்மால முடியாது. இது வயிற்றோட பிரச்சனை அது. ஆகவே வயிறே, என்னுடைய துன்பம் உனக்கு புரியவில்லை. ஆகவே உன்னை போன்ற ஒரு ஆளோடு நாம் வாழுதல் அறியது. ஏனென்றால் நமக்கு தேவைகளை பெருக்கி கொண்டே போகும். அதற்கு ஒரு முடிவே இல்லை. கல்வியை பத்தி சொல்லும் போது நாளடியார் கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சில, நல்ல நினைக்கின் பிணி பல. எதுவும் சாதாரணம் இல்லை. நம்ம நல்ல ஞானத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சியில இறங்கினோம்னா ஞானம் பெருகுவதற்கு பல வழி இருக்கு. ஆனால் நாம் அத்தனையும் கற்க முடியுமா? நம்ம வாழ்நாளோ மிக குறைவு. இந்த குறைவான வாழ்நாள்ல நடுவுல நோய் வேற வந்துடுது. எதை படிக்கிறது? அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மறந்தும் நடுநிலையை விட்டு விலகினாய் என்றால் உனக்கு அதுவே துன்பம். நீ நடுநிலையோடு நின்றாய் என்றால் நீ தேவ வாழ்க்கை வாழலாம். எந்த பற்றும் கிடையாது. எதனையும் அதன் வழிப்போக்கிலேயே ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே தேவரும் ஆவார். இறுதியில சொன்னார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. நான் நின்றேன். என்னை யாரும் நிக்க சொல்லல. எனக்கு ஞானம் கிடைத்தவுடனே இந்த ஞானத்தை நான் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னா நான் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தேன். ஆகவே நான் நடுநிலைமையோடு நிற்க தொடங்கினேன். ஆகவே நடு நின்றார் வழி நானும் நின்றேன். ஏனென்றால் அந்த நடுநிலைமை ஞானத்தை தருகிறது. நடுநிலையில் இருப்பவனுக்கு நரகம் இல்லை. நடுநிலையோடு இருப்பவன் தெய்வத்தன்மையோடு வாழுகிறான். இதை யாரேனும் வேண்டான்னு சொல்லுவார்கள். இந்த மூன்றும் நமக்கு கிடைப்பதாக இருப்பதினால் இந்த நடுநிலைமையை விட்டு நான் ஏன் விலக வேண்டும்? அதனால்தான் வள்ளுவர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணியிருப்பார். திருக்குறளினுடைய அதிகார அமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கடந்துதான் வந்திருக்கோம். அறத்துப்பால்ல செய் நன்றி அறிதலுக்கு அடுத்து நடுநிலைமையை வச்சிருப்பார். ஏனென்றால் செய்த உதவியை மறந்துவிடக் கூடாது. யாரேனும் ஒருவன் நமக்கு காலத்தினால் ஒரு பெரியதோர் உதவியை செய்தான் என்றால் வாழ்நாள் முழுக்க அதை மறக்கக்கூடாது. அதை மறக்கக்கூடாது என்பதற்காக நடுநிலை இல்லாமல் செயல்பட்டு விடக்கூடாது. செய் நன்றியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம புராணங்களை எடுத்து பாருங்க. கர்ணன் தான் யாருக்கு பிறந்தேன் என்று தெரியாமல் தன்னை ஆதரித்த துரியோதனனோடு மிக நெருக்கமான நட்பை கொண்டிருந்தான். செய் நன்றி மறக்க கூடாது என்று அவனோடையே இருந்தான். ஆனால் அவன் செய்வது தவறு. நீ செய் நன்றியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடுநிலையிலிருந்து பிறழாதே என்று அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அந்த அறிவுறுத்தலை அவன் ஏற்றுக்கொள்ளல. நான் செய் நன்றிக்காக உண்மை பால் நிற்க மாட்டேன்னு விலகினான். கடுமையான மரணம் வந்தது. நட்புக்கெல்லாம் மேற்கோளெல்லாம் சொல்றது ஒரு பக்கம்.
துரியோதனன் செய்த உதவிக்காக நன்றி பாராட்டினது ஒரு பக்கம். என்னை ஒருவன் மேலுக்கு கொண்டு வருகிறான், அவன் செய்த உதவியினால் நான் உயர்ந்திருக்கிறேன் என்ற நன்றியை பொது வெளியில நடுநிலை இல்லாமல் அவனுக்கு சாதகமாய் பிறருக்கு பாதகமாய் எந்த செயலையும் நான் செய்யக்கூடாது. அப்போ இந்த நடுநிலைமை என்பது ஒருவனை முழுமை உடையவனாக ஆக்குகிறது. அந்த முழுமை உடைய நிலை என்பது தேவத்தன்மை. அதனாலதான் இங்க வலிந்து பேசுகிறார். நாம என்னதான் ஞானம் கொண்டிருந்தாலும், என்னதான் கல்வியை கற்றிருந்தாலும், கல்லாமையினால் பெறுதற்கு உரியன துன்பமே என்று தெரிந்திருந்தாலும், நாம் கற்றதன் பயனால் ஞானம் கொள்ளுகிறோம்னா அதற்கு ஒரே வழி நடுநிலையோடு செயல்பட்டாக வேண்டும் சொல்லிட்டு, இந்த நடுநிலைக்கு அடுத்து நிறைய செய்தி இதுல. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே. இது நம்ம அதீதமான தத்துவத்தின் விளக்கம். இப்ப நடுவு நின்றவர்கள் யார் யாருன்னு ஒரு பட்டியல் கொடுத்தார். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், கரிய மேகத்தை போன்று நிறம் உடையவனாகிய நாராயணன் நடுநிலைமையோடு நிற்கிறான். அதனாலதான் அவன் இறைவனாகவே கருதப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, நாராயணன் எந்த சூழலிலாவது தனக்கு அணுக்கமாக இருந்தவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஏதாகிலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து விலகி உதவி இருக்கானான்னு பாருங்க. மேற்கோள் பாரதம், மேற்கோள் பாரதம். இதை நான் ஒரு முறை வேடிக்கையாக ஒரு நாடகத்துல அந்திவழின்னு ஒரு நாடகம் எழுதின, தேசிய நாடக கல்லூரிக்கு, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா டெல்லிக்கு. அதில் இந்த ஒரு வேடிக்கையான கருத்தை சொன்னேன். இப்ப நான் அதை ரொம்ப பெரிய அளவில் யோசித்து எழுதினேனான்னு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்ப தோன்றியது எழுதினேன், அவ்வளவுதான். அதாவது பாரத யுத்தம் முடிந்து பேரழிவு, பாண்டவர்கள் பக்கம் 5 மட்டுமே இருக்கிறார்கள். பாண்டவர்கள், திரௌபதி, அப்புறம் உத்தரை இருக்கிறாள், இவ்வளவுதான். மற்ற எல்லோரும் அழிந்து போனார்கள். கௌரவர் பக்கம் அஸ்வத்தாமன் மட்டும் இருக்கிறார். அஸ்வத்தாமனும் கிருஷ்ணனும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை கற்பனை பண்ணியிருந்தார். போருக்கு பின் என்ன நிகழ்கிறது. அப்போ ஒரு இடத்துல ஒரு இருவரிடையே நடந்த உரையாடல்ல நான் ஒரு கருத்தை சொன்னேன். அஸ்வத்தாமன் சொல்லுவதாக, கண்ணா, இந்த குருக்ஷேத்திரத்துல இருவரும் கொலை தொழில் புரிந்தோம், அதுல வேறுபாடே இல்லை. ஆனால் உன்னை காட்டிலும் நான் சற்று உயர்ந்தவனாய் தெரிகிறேன். அஸ்வத்தாமன் சொல்றான். ஏன் என்றால், நான் என்னை சார்ந்தவர்களுக்கு உதவ அவர்களினது எதிரிகளை போர்க்களத்தில் கொன்றேன். ஆனால் கண்ணா, நீயோ உன்னை சார்ந்தவர்கள் என்று தெரிந்தும் அவர்களுள் சிலரை நீயே கொன்றாய். அப்பொழுதுதான் கண்ணன் சொன்னான் வேடிக்கையா, அஸ்வத்தாமா, நீ எதிரிகளை கொன்றதை வீரம் என்கிறாய், நான் என்னை சார்ந்தவர்களை கொன்றேன் என்பதை தவறு என்கின்றாய். நான் நடுநிலையோடு தர்மத்தின் வழி
விதியை வகுப்பதினால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்றாலும் அவர்களுக்கு இதுதான் முடிவு என்றால் அதை தரக்கூடியவனாய் நான் இருந்தேன். என்னிடம் வேறுபாடு கிடையாது. என்னை எதிர்த்தவர்கள் எதிரி என்றும் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு உரியவர்கள் என்றும் நான் பார்ப்பதில்லை. என்னை சார்ந்தவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு மரணத்திற்குரிய தண்டனை உரியது என்றால் நான் அதை தடுத்ததே இல்லை. நான் ஏதோ என்னை எதிர்த்தவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தை கொடுத்தேன், என்னை சார்ந்தவர்களுக்கு மரணத்தை நான் தவிர்த்தேன்ற நிலை எனக்கு கிடையாது. அதனால்தான் நான் பரம்பொருளாய் இருக்கிறேன். இது ஒரு பெரிய அதிர்ச்சி. நான் அந்த நிலையில அஸ்வத்தாமனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இதற்கு மாற்று சிந்தனையே கிடையாது. அதே போல மற்றொரு இடத்துல எழுதின இந்த அபாண்டவ அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் எய்ததினால் உத்தரையின் கருவில் இருந்த குழந்தை சிதைந்து ஒரு மாமிச பிண்டமாக விழுந்தது. தருமன் கவலை கொண்டான், இனி நம் வம்சத்தினுக்கு என்றிருந்த இறுதி உயிரும் போயிற்றேன். உடனே அங்கு வந்த வியாசர் சொன்னார், கவலை கொள்ள வேண்டாம், எவனேனும் ஒருவன் உறுதியாக பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தவன் இருந்தால் அவன் இந்த தசை பிண்டத்தை தொட்டால் உயிர் வரும்னு சொல்லிட்டார். தருமன் ஒவ்வொரு முனிவராக அழைக்கிறான், யார் ஒருவரும் முன் வரல. ஏனென்றால் தொட்டு உயிர் வந்தால் பெருமை, வரவில்லை என்றால் இதுகாரும் அவன் செய்த துறவு வாழ்க்கை போலியாகிடும். அந்த அச்சத்துல யார் ஒருவரும் அல்ல. தருமன் தவித்துக் கொண்டிருந்த பொழுது கண்ணன் இறங்கினான் அந்த தசை பிண்டத்தை தீண்டுவதற்கு. உடனே எல்லோரும் கண்ணனை பார்த்து சிரித்தார்கள், எல்லோரும் கண்ணனை பார்த்து வியந்தார்கள். கண்ணா, நீ எப்படி பிரம்மச்சாரியாவா இருப்பாய்? நீ கோபியர்களோடு செய்த கிரீடைகள் தெரியாதா என்றெல்லாம் சொல்லி அவனை ஏளனம் செய்தார்கள். ஆனால் கண்ணன் போய் அந்த தசை பிண்டத்தை தொட்டான். தன்னை தொட்டு தனக்கு உயிர் கொடுத்தவன் யார் என்று அந்த குழந்தை கண் மலர்த்தி உயிர் தந்தவனை பார்த்து சோதித்தது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு பேர். அவனுடைய அவையில தான் சுகர் பாகவதத்தை அரங்கேற்றம் செய்தார். அது பின்னாடி போற கதை போட்டோம். எல்லோருக்கும் ஆச்சரியம், கண்ணன் தீண்டி எப்படி உயிர் வந்தது? யார்கிட்ட போய் பதில் கேட்க முடியும்? கண்ணன் கேட்டார்கள். கண்ணன் வேடிக்கையாக சொன்னார், எனக்கு என்ற பற்று ஏதும் கிடையாது, நான் என்றும் நடுநிலையோடு இருப்பவன். எது போல் என்றால் கடல் போலே. என்னில் பல ஆறுகள் கலக்கலாம், ஆறுகள் கடலாக மாறும். ஆனால் நான் கடல் தன்மையிலிருந்து ஆறாக மாறுவது இல்லை. ஆகவே எல்லாரும் என்னிடம் கலக்கலாம், கலப்பவர்களாக நான் மாறுவதில்லை. கலந்தவர்கள் என்னுள் கலந்து அவர்கள் என்னவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே நான் நடுநிலையோடு தான் நிற்கிறேன். அதனால் எனக்கு எந்த பற்றும் இல்லை. இது இன்னார் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டது. வகுத்தான் வகுத்த வகையின் வழி நான் உலகத்தை இயக்குகிறேன். ஆகவே எனக்கு என்ற பற்றேதும் இல்லை. ஆனால் உங்களிலிருந்து நான் எங்கு வேறுபடுகிறேன் என்றால், உங்களுக்கு இனி என்ன நடக்கப் போகின்றன என்பது தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் தெரிந்தும் நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த மனோநிலை எத்தனை பேருக்கு ஒரு நடுநிலைமை இல்லை? இதான் உண்மையான, நமக்கு என்ன நிகழப் போகிறது என்பதை நாம் முழுவதுமாக தெரிந்து கொண்டதன் பின் பதட்டம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல் நம்மால நடுநிலையோட இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. கண்ணன் இருக்க முடிஞ்சது.
அதுதான் அடிப்படை. ஏன் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தனித்த தகுதினா, நடப்பன எல்லாம் தெரியும், தெரிந்ததன் பின் அமைதியோடு இருப்பார். நம்மால முடியுமா? நமக்கு ஏதாகிலும் ஒரு இடர்பாடு வருவது முன்கூடியே தெரிந்தால் நம்மால் அமைதியா இருக்க முடியுமா? நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடர்பாடு வந்தால் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருந்தால் தவிக்க மாட்டோம்? எப்படியாவது அவர்களிடம் சொல்லி அவர்களை காப்பாற்ற வேண்டும் எண்ண மாட்டோம்? அதனாலதான் சொன்னார், நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். நாரணனாய் இருக்கக்கூடியவன் நடுநிலைமையோடு நின்றான். அதனாலதான் அவன் நாரணனா இருக்கான். அடுத்த வார்த்தையை பாருங்க, நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி. 4 வேதங்களை இடைவிடாது ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவனாகிய பிரம்மன் நடுநிலையில இருக்கான். வேதங்களை உணர்ந்தவன், காலங்களை அறிந்தவன், காலங்கள் தோறும் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்தவன், அதனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நிலைத்த அறிவோடு வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறான். எந்த குழப்பமும் இல்லை. நடுநிலையோடு இருப்பதினால்தான் அவனால் படைக்கப்பட்ட உயிர்கள்ல அவன் ஈடுபாடு இல்லாமல் படைக்க முடிகிறது. படைப்பது அவன்தான். அவரவர் வினைக்கு ஏற்றார் போல அப்படியே அவன் படைக்கிறான். இவன் வேண்டியவன் என்பதற்காக அவனுக்கு உயர் பிறப்பும், வேண்டாதவன் என்பதற்காக நடுநிலையிலிருந்து பிறழ்ந்து ஒருவனுக்கு தாழ்பிறப்பும் அவன் கொடுக்கறது இல்லை. தன்னிடம் வரக்கூடிய ஆன்மாக்களின் பாவ புண்ணியங்களை சீர்தூக்கி பார்த்து அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றன எதுவோ அதனை தர வல்லவனாய் பிரம்மன் இருக்கான். அவன் நடுநிலையிலிருந்து பிறழல. வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாட்டோடு எதையும் அவன் உருவாக்கல. அதனால நல்ல நான்மறை ஓதி, அதை விட அடுத்த ஒரு வார்த்தை போட்டார், நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார். ஞானின்றவன் யாரு? நடுநிலையில் நிற்கக்கூடியவர். அவர்களுக்கு கவலை கிடையாது. இது இவ்வாறுதான் நடக்க இருக்கிறது, நடக்கட்டும். அந்த பக்குவத்தை அடைதற்கு தான் அவர்கள் தவம் செய்கிறார்கள். தங்களினுடைய தேவையை முழுமையாக பெற்றுக்கொள்ளவோ அல்லது தாங்கள் எதனை அடைய வேண்டும் என்று இலக்கை கொண்டு அதற்காக தவம் செய்து அடையணும் இல்லை. தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவத்தினால், அதனால் விளையக்கூடிய ஞானத்தினால் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது ஞானம். ஆனா அவர்களுக்கு தான் ஞானிகள்னு பேர். ஆகவே நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார். எல்லோருக்கும் அறிவு இருக்கு, சிலர் மட்டும்தான் ஞானிகளா இருக்க. ஆகவே நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே. இந்த நடுநிலையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சிவத்தன்மையை பெறுவார்கள். நம்பன் சிவன், நம்பனும் ஆமே அந்த சிவத்தன்மைக்கு உரியவர்களாக மாறுவார்கள். அவர்களே சிவமாய் இருப்பார்கள். இந்த நடுநிலைமை என்பது அத்தகையதோர் மேன்மையை தருவது. சரியா? இதோட நிறுத்துவோம். அடுத்த வகுப்புல தொடரும்.